திரு ஸ்ரீதர், கட்டமைப்பிலும் நாங்க வந்து உங்களுக்கு சமமா வந்துட்டோம் அப்படிங்கறது அவரோட. அதை விட பலமா நாங்க அதிமுக திமுகவுக்கு இணையா நாங்க வந்து கட்டமைப்பு வச்சிருக்கோம். எங்ககிட்ட ஒரு கேரிஸ்மேட்டிக் லீடரும் இருக்காரு, ஒரு பிரபலமான முகம் இருக்குது. அப்ப ஏன் உங்களை ஓவர்டேக் பண்ண முடியாதுன்னு அவங்களோட. இன்னைக்கு யதார்த்தத்தை ஒன்று சொல்கிறேன். நான் வரும்போது உங்கள் செய்திக்கு வரும்போது உங்கள் வண்டியில் உங்கள் டிரைவர் ஓட்டிகிட்டு வந்தியில் கேட்டே வந்தேன். விஜய் பேசுகிறத கேட்டேன். நேற்று கேட்கல, இதை கேட்டே வரும்போது அந்த பையன் கொஞ்சம் வயசு பையன், சார் விஜய் பேசுகிறாரு சார், சிரித்தான். ஓஹோ விஜயால் கொடுத்தது அப்படின்ட்டு நான் ஒன்றும் பேசலை. கேட்டு வந்தோன்னே ரைட்டு வந்துட்டேன் சார். அவனே சொன்னான், சார் அடுத்த தேர்தலில் யார் சார் கூட்டணி இருக்கணும், நான் யார் கூட கூட்டணி இருக்கணும் சார், விஜய் வந்து ஏடிஎம்கோட கூட்டணி வந்தால் சார் நல்லாயிருக்கும். இப்படி தான் சார் இது உன்னுடைய கணப்பாப்பா இல்லை மக்களும் எல்லாம் சொல்கிறாங்க சார், இது நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. இதுதான் பல்ஸ், இதுதான் யதார்த்தம். இதை இன்னும் 10-11 மாதம் இருக்குது. விஜய் அவர்களுடைய விஜய்க்கு தெரியும், அது விஜயுடைய பொறுப்பாளர்களுக்கும் மாநில பொறுப்பாளர் எல்லா சகலவர்களும் தெரியும். ஏன்னா அதிமுகவுடைய கட்டமைப்பு எப்படி, அதிமுகவுடைய தேர்தல் வேலை செய்கிற அந்த அந்த பூத்து கமிட்டியில் வேலை செய்கிறவர்கள் எப்படி அந்த ஓட்டை கன்வெர்ட் பண்ணுவாங்க, அவங்க எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க, அந்த நேக்கெல்லாம் இவங்களுக்கு தெரியும். இவங்க பார்ப்பாங்க, இவங்க பேசுவாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு பவர்ஃபுல் கரிஸ்மாட்டிக் விஜய் வெல்லணும்னா அதிமுக இல்லாமல் முடியாது. அதாவது எஸ், நான் இல்லை விஜய் வெல்லணும் இல்லை, விஜய் வந்து அதிமுக கூட்டணியில் வந்தால் நான் அதுதான் பவன் கல்யாணம்னு சொல்கிறேன். ஒரு நல்ல எலக்ட்ரல் ஸ்ட்ராட்டஜி வந்து பவன் கல்யாணம் மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து விஜய் அதிமுக கூட்டணியில் வந்தால் இதுதான் எல்லாரும் விரும்பாங்க. கட்சிக்காரங்களை விட்டுருங்க, பொதுவான மற்ற கட்சியிலும் உள்ளவங்களும் அதான் பேசுறாங்க, காமனா எல்லாம் பேசுறாங்க. நான் போய் இது மிகைப்படுத்தியே பேசல. அதுக்கு நீங்க முதல் சொன்னாரு, நீங்க அதுக்கு பதில் சொல்லி மிகைப்படுத்தியே பேசல. இது அதிமுக கூட்டணி இல்லாமல் உங்களால ஜெயிக்க முடியாது. அதாவது என்ன இல்ல சொல்றாங்க, நான் பொது மக்கள் எல்லாம் விஜய் வரணும், இந்த கூட்டணிக்குள்ள வரணும். அடுத்த எலெக்ஷன்ஸ், நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் பார்ப்போம். ஆனால் இந்த எலெக்ஷன் 26ல விஜய் வந்து ஒரு கோஆபரேட் பண்ணணும். ஓகே, திமுகவை இறக்கணும், திமுக கண்டிப்பாக போகணும். ஓகே, ஆனால் இவங்க சொல்கிற மன்னராட்சி நல்ல இம்பாக்ட் இருக்கு இளைஞர்கள் மத்தியில். மன்னராட்சி நல்லா இருக்கு. அதான் நேற்று கூட ஒரு 100. ஆனால் அதை ஓட்டா மாற்றணும்னா அதிமுக உதவி தேவை. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லா காலேஜ் த்ரூஅவுட் தமிழ்நாடுடைய காலேஜில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் அங்கே ஜூரியாக போயிருந்தேன். அந்த மெயிலில் சொல்கிறான், சார் நான் படிக்கணும், நான் என்ன படிக்கணும் நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது, எங்கள் அப்பாவை தீர்மானிக்கக்கூடாது, எங்கள் அம்மாவை தீர்மானிக்கக்கூடாது, நான் படிக்கணும், நான் என்ன தீர்மானிக்கணும், என் வாழ்க்கை எப்படி அமைக்கணும், எனக்கு எதிர்காலம் என்ன இருக்கு நான் தீர்மானிக்கணும் சார். அதே மாதிரி நான் அரசியலுக்கு வரணும். மாமே மச்சான் அண்ணன் தம்பி எல்லாம் வந்துட்டீங்கன்னா நாங்கள் எப்படி சார் வர்றது அரசியலுக்கு? ஓகே விக்னேஷ், அண்ணன் அவர்கள் வந்து அவரோட விருப்பம் இல்லை, அவர் சந்தித்த நபர்கள் சொன்ன விஷயத்தை அவர் சொல்றார். அவர் முதல் சுற்றுல உங்க தொண்டர்களே அதான் விரும்புறாங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு தான் தெரியலையோ? எக்ஸாஜரேட் எங்க நீங்க வேற நேற்று தான் நாங்கள் பொதுக்குழுல போகிறோம். எங்கள் பொதுக்குழுல எங்கள் தோழர்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டணி உட்பட தேர்தல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் எங்கள் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் முடிவு பண்ணுவார்னு தீர்மானம் போட்டோம். இந்த எலெக்ஷன் விஷயத்தை பொறுத்தளவில் பல்வேறு நபர்கள் பல்வேறு கருத்துக்கள் சொல்லுவாங்க. அது பொதுமக்களா இருக்கட்டும், இல்ல அவர் என்ன வேணா சொல்லலாம். அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அதிமுக கிட்ட கட்டமைப்பு இருக்கு, அனுபவம் இருக்கு, கட்சி பலம் இருக்கு. உங்ககிட்ட ஃபேஸ் இருக்கு, மாஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்தா வொர்க் அவுட் ஆகும். இதுலயே வந்து ஒரு 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 இன்ஜஸ்டிஸ் நான் சொல்றேன். எங்க கிட்ட ஒரு மக்கள் மேல ஒரு பேரன்பு கொண்ட தலைவர் இருக்கார், ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இருக்கார். அதோட எந்த கட்சிக்கும் சளைக்காத எங்க பொதுச்செயலாளர் நேற்று என்ன சொன்னார், 90% மேல நாங்க பூத் கமிட்டி போட்டுட்டோம். நாங்க கட்டமைப்புங்கிறது என்ன, ஒரு 300 ஓட்டு இருக்கிற ஒரு பூத்துல வந்து அந்த 300 ஓட்டு நமக்கு விழுகிற வேண்டிய ஒரு 150 ஓட்டோ 170 ஓட்டோ அந்த ஓட்டை போல் பண்ற அளவுக்கு கட்டமைப்பு வேணும். அந்த கட்டமைப்பு ஆல்ரெடி நாங்க 90% பில்ட் பண்ணிட்டோம். அண்ணனோட விருப்பமோ இல்ல அண்ணன் சந்தித்த நபர்களோ சொல்லிருக்கலாம். பட் தேர்தல் அரசியல் அப்படிங்கிறப்போ ஒரு தலைவர் வந்து ஒரு நபர் 2 நபர் அப்படிங்கிற கருத்தை தாண்டி கட்சிக்கு எது நல்லது, இந்த தமிழகத்துக்கு எது நல்லது, இந்த மன்னராட்சியை வீழ்த்துவதற்கான வியூகமா இருக்கணும். அதை வந்து வெற்றி தலைவர் தளபதி இந்த மன்னராட்சி வீழ்த்துவதற்கான வியூகத்தை அமைப்பார். நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். அதிமுக தொண்டர் வாக்குகளை பொதுமக்கள்கிட்ட கேட்கும்போது 30 வருஷமா நாங்கள் கட்சி ஆண்டிருக்கோம், இன்னென்ன திட்டங்கள் செஞ்சுருக்கோம், நீங்கள் விட்னஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்டார்ஸ் பண்ணுங்க, நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், நாங்கள் என்ன செய்யணும், எங்கிட்ட என்ன தூக்குற ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் மாவட்ட செயலாளர் இருக்கோம், மந்திரியாக இருக்கோம், எல்லாம் இருக்கோம், எங்களுக்கும் பிள்ளைங்க இருக்குது,
அண்ணன் தம்பி இருக்காங்க, யாரையாவது நாங்கள் குச்சிகள் வந்து சேர்த்து அவங்கள மந்திரி ஆக்கியிருக்கிறோமா சொல்லுங்கள். இது ஒரு எல்லாத்துக்குமான கட்சி, ஒரு சாதாரண கட்சி, நாங்கள் சாதாரண ஆள் இப்படின்னு சொல்லும்போது மக்கள் ஆமாம் அதை நிராகரிக்க முடியாது. அவங்க பரவாயில்லப்பா, டிஎம்கே கம்பேர் பண்ணும்போது ஏடிஎம்கே பரவாயில்ல தான் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் தப்பு பண்ணாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. அவங்க வந்து அதே மாதிரி ஏடிஎம்கே வந்து பல தருணங்களில் தன்னுடைய குற்றத்தை பொதுமக்கள்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கு. மக்களுக்கு அது பிடிக்கும், பொதுமக்களை ஏற்றுக்கிறாங்க. அவங்க என்ன இருந்தாலும் அவங்க ஒரு யதார்த்தவாதிப்பா. அதிமுக இதை புரிஞ்சுக்கிட்டு இது புரியும் அவங்களுக்கு. கண்டிப்பா புரியல. இவங்க 2 பேரும் வந்து ஏதோ கூட்டணியை பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சி அமைக்கிற மாதிரி அதிமுக வந்து எப்படிப்பட்ட கட்சி மன்னிப்பு கேட்கிற மாதிரி வெளிப்படையான கட்சி போல இருக்கு. மன்னிப்பு கேட்கிற மாதிரி அண்ணன் வந்து அருள் புரிந்து மேல்மருவத்தூர் அடிகளார் மாதிரி ஆசி புரிகிறவன். என்ன இது நடக்குது விவாதத்துல? என்ன நடக்குது இது? இவங்களோட பேச்சு கேளுங்க, இவங்களோட பேச்சுவார்த்தை முறிஞ்சு போயிடுச்சு. அதிமுக வந்து முதல்ல ப்ரிஃபர் பண்ணது வந்து தாவேக்காவை தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவரை பொதுச் செயலாளராக தன்னை பாதுகாக்கணும்னா அவருக்கு ப்ரிஃபரபிள் வந்து தாவேக்கா தான். அந்த பேச்சுவார்த்தை மிதுனோட நடந்து முடிஞ்சு போச்சு. அந்த முடிஞ்சு போறதோட ஒரு விஷயம் உடஞ்சிருச்சு. நம்பர் ஆஃப் சீட்ஸு யார் வந்து சிஎம் கேண்டிடேட்னு. இப்போ அவருக்கு சாருக்கு ரொம்ப ஆசை அதிமுகவுக்கு, எப்படியாவது எடப்பாடியே அண்ணன் விஜய் வந்து முதல்வர் ஆக்கிடுவாரா அப்படின்னு ஒரு ஆசை. அந்த ஆசையெல்லாம் வெளிப்படுது. ஆனால் அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே வந்து பிஜேபி உட்காந்து டேர்ம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அலையன்ஸு கொள்கை கூட்டணி வந்து பிஜேபி. இப்போ இவங்க என்ன எதிர்க்கிறாங்கன்னா பவன் கல்யாண்றாங்க. பவன் கல்யாண் எப்படின்னா சந்திரபாபு நாயுடு பிளஸ் பிஜேபி அலையன்ஸ்ல டெப்டி சீஃப் மினிஸ்டர். அந்த மாதிரி இவர் விஜய் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல டெப்டி சீஃப் மினிஸ்டர். டெப்டி சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு அலையன்ஸை ஃபிட் பண்ணி வரலாம்னா, பட் டேர்ம்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் ஆல்ரெடி தேர். இது சார் இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய சின்னம் கூட இன்னும் பொதுமக்களுக்கு போய் சேரல. திமுகவுக்கு போட்டின்றாங்க. தமாஷா சின்னமே சொல்லலை, இன்னும் போய் சேரல. திமுகவுக்கு போட்டி, அதிமுகவுக்கு போட்டி, நான் அவருக்கு போட்டி, நான் உலகத்திலே மிகப்பெரிய இந்த வடிவேலு ஒரு படத்தில் காட்டுவேன் நான் மிகப்பெரிய ஜாம்பவான்னு, அந்த மாதிரி காட்டிக்கிட்டே இருக்காங்களே தவிர இவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் பூத் கமிட்டி தமிழ்நாட்டில் 2 கட்சி தாங்க பூத் கமிட்டியில் இருக்குது. ஒன்று வந்து திமுக, இன்னொன்று அதிமுக. இன்னொரு கட்சி ரொம்ப நாள் ட்ரை பண்ணி பூத் கமிட்டியில் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது தேமுதிக. இவங்க என்னமோ நேற்று வந்து பூத் கமிட்டி அபிச்சிட்டாங்க. பூத் கமிட்டி மாநாடே இப்போ தான் நடத்த போகிறாங்க. முதல் பொதுக்குழுவே இதுதான். இதில் வந்து 2 பேரை சொல்லிட்டோன்னா நீங்கள் தானே கேட்டீங்க, எடுத்துக்கோங்க. என்ன இது காமெடியாக இருக்குது இதெல்லாம். இப்படி இவங்க கற்பனையில் போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சர்வேவும் வந்து நீங்கள் நான் நிறைய சர்வே எடுத்திருக்கேன். எந்த கேள்வியை முன்வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற பதில் தான் வரும் சர்வேல. ரைட்டுங்களா? சிஎம் விஜய் வந்து எல்லாருக்கும் பிடிக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேனான்றதுல அதுதான் ரஜினிகாந்த் சொன்னார். ரசிகர்கள் வேற, வாக்காளர்கள் வேற. அதை முதல்ல இவங்க புரிஞ்சுக்கணும். ஓகே. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.